போச்சாரன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓர வச்சுக்க வேண்டியதாக நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு பார்க்குறோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியும் சார். பெட்டிஷன் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருங்க சார். நாங்கள் ஆர்டிஓ நாலேஜ் கொண்டு போயிடுறோம். ஓகேங்க சார். அதுக்கு அடுத்து ஃபர்தர் என்ன உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மற்ற ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் பண்ணால் மனுவை கொடுக்கணும். ஆர்டிஓ சிங்கிள் விண்டோஸில் மனுவை கொடுத்து அதுக்கப்புறம் சார் உங்கள்கிட்ட வந்து பர்மிஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது மாதிரி கொஸ்டின் போட்டுங்க சார். ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ. சொல்லியிருப்பாங்க சார். நைட்டு போய் வீடியோ எடுக்கிறாங்க சார். அது எங்கள் வேலையில் இருந்தாலும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சோம். லாஸ்ட் ஒரு 4 டைம் போனேன் சார். எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லைங்க. இப்போவுமே ஆர்ஐ மேடம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு பார்க்கலாம் நான் சொல்லுங்க. இன்னும் அப்படி ஊரை காலி பண்ணிக்கிறேன். சரி. ஏன்னா மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஊரை தான் உண்மைதானப்பா. ராஜ்குமார் தலைமை அக்கா எல்லாம் அங்கே போங்க. கீழே உட்கார சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு பார்க்கணும். என்ன ஆன்சர் பண்ணுறது தெரியும் சார். பெட்டிஷன் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருங்க சார். நாங்கள் ஆர்டிஓ நாலேஜ் கொண்டு போயிடுறோம். ஓகேங்க சார். அதுக்கு அடுத்து ஃபர்தர் என்ன உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மற்ற ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் பண்ணால் மனுவை கொடுக்கணும். ஆர்டிஓ சிங்கிள் விண்டோஸில் மனுவை கொடுத்து அதுக்கப்புறம் சார் உங்கள்கிட்ட வந்து பர்மிஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது மாதிரி கொஸ்டின் போட்டுங்க. ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. இதே கணக்குள்ள பார்த்து நம்ம தம்பி ஒன்றும் கொஞ்சம் பேக் வா தம்பி. இது வந்து நானும் பலமுறை அவர் மணியாட்டம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. வியோட்டம் இன்ஃபார்ம் பண்ணேன். அங்கே இவர் தாஸ்தாரி நேரில் போய் 2 முறை பார்த்துங்க. அப்புறம் இதெல்லாம் வந்துங்க ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே கம்ப்ளீட்டாக பொல்யூஷன் கண்ட்ரோலு கலெக்டரேட்டு எங்கெங்க பெட்டிஷன் போடணும் போட்டாச்சுங்க. ஆளுங்கட்சி துணையோடு அது வந்து முழுமையாக இயங்கிட்டு இருக்குதுங்க மேடம். இயங்கிட்டு இருக்குதுங்க. அங்கே சீட்டை பெட்டி அதிகாரம் வச்சு கிராமத்தில் சுற்றுச்சூழல் தண்ணி ஹார்ட் பேஷண்ட் நைட்டை ஓட்டுறாங்க. மூச்சு திணறல் இதெல்லாம் வருதுங்க. இது வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் இயங்க வேணாங்க மேடம். சரிங்க மேம் சொல்லி நிறுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அது பர்மனெண்ட்டாக வந்து நாங்கள் அது பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு தான் பண்ண முடியுங்க. என்னென்னா ஃபுல்லாகவே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அவங்களோட கண்ட்ரோலில்
தொட்டி எல்லாமே அவங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும், ப்ளஸ் அவங்க தான் எல்லாமே பார்க்கணும், அவங்க கண்ட்ரோலில் வர இந்த இது இண்டஸ்ட்ரி, அதனால அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணணுங்க. இல்லைங்கிறதுனால நாங்கள் வர மாதிரி இருக்கு. மேடம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து டோட்டலா அதை வந்து மேடம் நிறுத்த வேண்டாம், ஓட்ட வேணாம்னு சொல்றதா சொல்லுங்க மேடம். இல்ல மேடம் இல்லைங்க, ஆனா அவங்க கண்டிப்பா ஓட்டுவாங்க மேடம். நீங்க அப்படி ஓட்டுனாங்கன்னா சொல்லுங்க, நாங்க ஊரை காலி பண்ணிக்கிறோம் எலெக்ஷன் வரைக்கும் வேணும் ஒரு 30 நாளைக்கு. ஏன்னா அப்புறம் நம்ம எலெக்ஷன் வரைக்கும் நம்ம ஊரை காலி பண்ணிக்கிறோம்ல, அப்புறம் இருக்கிற உயிர் வயசு நீங்க ஊரை வேணா காலி பண்ணி நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு முடி வச்சுக்கிறோம் மேடம். இல்லைங்க மேடம், முந்தானத்து மேடம் எங்கிட்ட ஓடணும் இன்னைக்கு பூரா லொக்கேஷன் டைமிங்கோட இருக்குது. முந்தானத்து நைட் ஓட சொன்னோம் மேடம். நீங்க பலமுறை நீங்களும் வியோவும் போய் ஓட்ட வேண்டாம்னு பலமுறை சொன்னீங்க, நான் உங்களுக்கு தப்பே சொல்லல. ஆனா ஒவ்வொரு முறையும் ஓட்டினா உங்களுக்கு வியோ கேளுங்க, இல்லைன்னா எங்கிட்ட அத்தாச்சி இருக்கு நான் கொடுக்குறேன். நான் எதுவுமே நாமக்கே வாசா பேசுறீங்க மேடம். டைமிங் சார் நீங்க சொன்ன வர ஓட்டி டைமிங்கோட நான் அனுப்பிச்சுட்டு அனுப்புறீங்களா சார் உங்களுக்கு? அந்த லொக்கேஷன் தானே, வேற காங்கிரீட் ரோடு தொட்டி கம்பெனி அனுப்புவீங்க, நான் அரிக்காம ரோடு தொட்டி கம்பெனி தான் நமக்கு அனுப்புறேன். ஓகே நீங்க ஒரு அரசாங்கம் மேடம் 2 டைம் 3 டைம் சொல்லி அதுக்கப்புறமா நீங்க பண்ணுனா நீங்க அரசாங்கத்தை என்ன நடவடிக்கை எடுப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு அது நீங்க எடுங்க மேடம். அப்புறம் நானால நான் தப்பு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட கண்ட்ரோல்ல வரதுனால நம்ம இது பண்ண முடியலங்க. இப்போ நாங்க அவங்களுக்கும் நாங்க பரிந்துரை செஞ்சு இந்த பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் அனுப்பி பொல்யூஷன் போர்டுக்கு 6 மாசம் முன்னாடி அனுப்பிச்சு மேடம். எந்த ரெஸ்பான்ஸ் வரலையும். நாங்களும் அவங்களுக்கு கேட்கறோம் என்ன பண்ணிருக்காங்க. அவங்க மேல் வந்து பார்த்து போனாங்க மேடம், அவ்வளவு வேற எதுவும் இல்லை மேடம். நான் சொல்லிடுறேன், எனக்கு இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுங்க மேடம், இல்லைன்னா நான் இப்படியே என்னுடைய நடவடிக்கை நான் எடுத்துட்டே இருக்கிறேன், வேற வழி இல்லைங்க மேடம். ஏன்னா பொலிட்டிக்கல் சம்பந்தம் நான் இன்னைக்கு கிராமத்துக்கு போக முடியாது, நான் அப்புறம் சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கு மேலே நீங்க வந்து வேளாம்பட்டி கிராமம், அரிக்காரமலசு வருவாய் கிராமம், அரிக்காரமலசில் கரித்தொட்டி தொழிற்சாலை எந்த ஒரு அரசாங்க சான்றிதழ் பெறாமல் ஒரு வருட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மாத காலமாக நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், விஓ, ஆர்ஐ, தாசில்தார் அனைவர்களுக்கும் இது இயங்குவதால் எந்த ஒரு இடத்திலும் காங்கயம் சுற்றுவட்டார பகுதியில் அனைத்து பகுதியிலும் இந்த தொழிற்சாலை தடை செய்யப்பட்ட தொழிற்சாலை என்பது அனைவரும் அறிவார்கள். அதை இங்கு அரிக்காரமலசு கிராம ஊரில் டெய்லி இரவு நேரங்களில் அந்த தொழில், அந்த கரித்தொட்டி எரிப்பது இரவு நேரங்களில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கரித்தொட்டி தொழில் செய்வதால் சுற்றுச்சூழல், தண்ணீர் மாசுபடுதல், மூச்சு திணறல் அனைவருக்கும் ஏற்படுகிறது. இதை 6 மாத காலமாக அனைவர்களுக்கும் பெட்டிஷனாகவும் நேர்முகமாகவும் நாம் கூறினோம். அதுக்குண்டான அக்னாலஜ்மெண்ட்டு நம்ம கையில் 6 மாதத்துக்கு மேலே வந்துருச்சு. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இறுதியாக நாங்கள் இன்று ஊர் மக்கள் அனைவரும் வந்து கன்னிவாடி நில வருவாய் ஆய்வாளர் அவர்களை சந்தித்து மீண்டும் ஒரு முறை நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். நில வருவாய் ஆய்வாளர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். மோலனூர் காவல் ஆய்வாளர் அவர்களும் உடனடியாக இன்று நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். அரசாங்கத்தை மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த முடிவு இன்றும் எட்டப்படவில்லை, ஓரிரு நாட்கள் இது நிறுத்தப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை ஊர் மக்கள் மூலியமாக முடிவு பண்ணுவோம். மோலனூர் வடக்கொன்றிய செயலாளர் ஆர். செல்வகுமரன்.